ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கமா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ த பிரேக்கிங் நியூஸ் ஆஃப் டுடே வந்து ரெண்டு நியூஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலான் மஸ்க் வந்து அவரோட ஒரு ரீசெண்டான இன்டர்வியூவில் நான் டோஜ்லேருந்து ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அஃபிஷியலாக டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து டாரிஃப்ஸ் எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு ஷார்ப்பான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரேக்கிங் நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலான் மஸ்கோட நியூஸ். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டோஜோட பதவியிலேருந்து நான் வந்து விலகிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஓல்ட் பிக்சராக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் $6 trillion வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு யூஎஸோட டெப்ட் வந்து இருக்குது, கடன் வந்து இருக்குது. அதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு $1 trillion வரைக்கும் கொண்டு வந்துட்டு தேவையில்லாத ஸ்பெண்டிங் எல்லாம் மேக்ஸிமம் கம்மி பண்ணிவிட்டு அது அதே மாதிரி இருக்கிற மாதிரி என்ஷூர் ஆன உடனே நான் வந்து ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இஸ் டன் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிப்டோ கம்யூனிட்டியில் நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கான ஒரு ஆன்சரை கொண்டு வந்திருக்கோம். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இது மாதிரி டோஜில் வந்து ரிசைன் பண்ண போகிறா சொல்லியிருக்காரு, நான் பேசாமல் டோஜை வித்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் மினிட், நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன் அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிகார்டிங் அவர் என்ன தெளிவாக சொல்லியிருக்காருன்னா ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்திங்கன்னா $1 billion வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணிட்டு வரதா சொல்கிறாரு. ஸோ அது வீக் ஆன் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக கேரி அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பேஸில் அவங்க வந்து யூஎஸோட தேவையில்லாத ஸ்பெண்டிங்கை வந்து சேவ் பண்ணாங்க அப்படின்னா மே எண்டுக்குள்ளே இவருக்கு வச்ச டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடுவார். ஸோ மே எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இலான் மஸ்க் வந்து கண்டிப்பாக பொறுப்பில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்டு மே எண்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணாலுமே கண்டிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்போட வேறு ஒரு அலையன்ஸில் தான் கண்டிப்பாக வந்து இருப்பார் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஏன்னா இவ்வளோ நாலேஜபிள் பர்சன் அண்ட் இவ்வளோ சாதித்த பர்சனை வந்து வெறும் அப்ரப்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் விட்டுற மாட்டார், கண்டிப்பாக அவர் கூட வச்சுக்கணுன்னு தான் பார்ப்பார். ஸோ அதனால் இது வந்து ஒரு பாசிட்டிவான வே ஆஃப் ரிசைனிங்னா தவிர நெகட்டிவ் வேயாக வந்து பார்த்திங்கன்னா யாருமே எடுத்துக்க தேவையில்லை. பிகாஸ் அவர் நல்ல விஷயம் செஞ்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அது நடக்கலாம், ரிசைன் பண்ண மாட்டேறது வேறு விஷயம். பட் கண்டிப்பாக அவர் ஒரு கோல் செட் பண்ணாலும் அது நடந்துடும். ஸோ மே எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து யூஎஸோட ஃபினான்ஷியல் டெப்ட்டை கம்மி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தேவையில்லாத ஸ்பெண்டிங்கையும் கண்ட்ரோல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது நடந்துடும் இப்போ போகிற பேசப்படி. அண்ட் அவர் ரிசைன் பண்ணாலுமே கண்டிப்பாக வேறு ஒரு பொறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கேரி அவுட் பண்ணுவார் அப்படின்றது தான் இங்கே வந்து நியூஸ். அண்ட் செகண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரிகார்டிங் த டேரிஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூரோப்பியன் யூனியன், சைனா இதுலேருந்து வர இம்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% யூனிவர்சல் டேக்ஸ் மாதிரி ஒன்று போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதனால கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பாதிப்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பட் கரண்ட்டாக பார்க்கும்போது பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா $85 வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகிருக்கு. மேபி இந்த ஓவர் நைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கிராஷுமே பார்த்திங்கன்னா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எதுக்காக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் காஷனாக இருக்க வேண்டியது இந்த ஒரு 1 or 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம். ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் கூட கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து கமா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டு ஆல் த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.